என் காதலே என் காதலே என்ன செய்ய போகிறாய்? நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ என் கண்ணிரண்டும் கேட்கிறாய். சிலுவைகள் சிறகுகள் ரெண்டில் என்ன தரப்போகிறாய்? கிள்ளுவதை கிள்ளிவிட்டு ஏன் தள்ளி நின்று பார்க்கிறாய்? என் காதலே என்ன செய்ய போகிறாய்? சரணம் பாடுங்க. அடுத்த பகுதி. காதலே நீ பூவெறிந்தால் எந்த மலையும் கொஞ்சம் குலையும். காதலே நீ கல்லெறிந்தால் எந்த கடலும் கொஞ்சம் கலங்கும். இனி வீழ்வதா இல்ல வீழ்வதா? உயிர் வாழ்வதா இல்ல போவதா? அமுதென்பதா விஷம் என்பதா இல்ல அமுத விஷம் என்பதா? வேற பாடல் பாடுறீங்களா? கும்பீஸ்வரா கடராசானா? ஓகே, சரணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டா? சரி. எஸ். ஏன் நெத்திலி குழம்பு வாட ஹே 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 இங்க நீரோடு காத்துல வீசுமையா. ஏன் ஒத்த மரங்களும் உப்பு கருவாடும் கொளுத்திடும் போதையா. ஏக்கம் கொண்ட அவை அழுதிட கோபம் கொண்டடுத்த காட்டு கோமாளினா. ஏக்கம் கொண்ட அவை அழுதிட கோபம் கொண்டடுத்த காட்டு கோமாளினா. சுரா வெட்டையாடும் கடல் ராசானா கடல் ராசானா. ஓகே மேக்ஸ், வேற ஏதாவது ஒரு பாட்டு கொஞ்சம் பாடினா கூட போதும். தள்ளி போகாதே. எங்கேருந்து பாட போறீங்க? அந்த முக்கியமான போர்ஷன் பாடினா நல்லாயிருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து பாரு. ஓகே. ஏனோ வானிலை மாறுதே. நான் கொடுக்குற ஸ்ருதியில் பாடி பாருங்க. ஆக்சுவல் ஏனோ வானிலை மாறுதே, மழை துளி போகுதே, மார்பின் வேகம் கூடுதே, மனமோ ஏதோ சொல்ல வார்த்தை தேடுதே. கண்ணெல்லாம் நீயே தான் நிற்கின்றாய், விழியன் மேல் நான் கோபம் கொண்டேன், இமை மூடிடு என்றேன். நகரும் நொடிகள் கசையடி போலே முதுகின் மேலே விடுவதே நாளே வரி வரி கவிதை. ஓகே மேக்ஸன், ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறோம். சங்கீதம் தான் மறுபடி படிச்சிருக்கீங்களா? வகுப்புக்கெலாம் போயிருக்கீங்களா? பாருங்கள், எதுவுமே போகாமல் ஓரளவுக்கு நல்லா பாடுறேன். அப்போ போனோம்னா எவ்வளோ நல்லா பாடலாம். சிங்கர் ஆகணுன்ற ஆசை ஏதாவது இருக்கா? ட்ரீம் இருக்கா? இல்லை சும்மா இப்படி ஒரு போட்டி நடத்துகிறாங்க போய் எதாவது விட்டு பார்ப்போம் ஆசை இருக்கு. ஆசை இருந்தால் அப்போ உழைக்கணும்ல. ஆசை உனக்கு இயற்கையாக வந்து ஒரு டேலண்ட் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது, படித்தாதான் வரும். உனக்கு இயற்கையாக அவ்வளோ ஒரு சிங்கிங் டேலண்ட் இருக்குது நேச்சுரலாக. இதை சரியாக ரிஃபைன் பண்ணி கொண்டு வந்தால் தான் ஒரு பாடகர் ஆக முடியும். அதுக்கு எங்கே போகணுன்னா வகுப்புகளுக்கு போகணும். போய் உட்காந்து ஒரு குருக்கிட்ட வாரம் படித்து சிரத்தை எடுத்தால் ரொம்ப நல்லா பாடகராக நீ வர முடியும். என்ன நான் சொல்கிறது விளங்குதா? சந்தேகம் தான் கேட்டுக்கலாம். நல்லா பாடகர் ஆகணுன்ற ஆசை உனக்கு இருக்குதுன்னா என்ன வயசு இருக்கும் உனக்கு? எனக்கு 20 வயசு. 20 தானே? இன்னும் ஒரு 3-4 வருஷம் நீ ரெகுலராக ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் இந்த வகுப்புக்கு போனால் ரொம்ப நல்லா பாடகராக 25 வயசில் நீ மலேசியாவில் நாங்கள் திரும்பி பார்க்குற மாதிரி பாடகன் ஆக முடியும். அது செய்வியா? செய்வேன். ஓகே. இன்றைக்கி நிலைமை எனக்கு எப்படின்னு தெரியாது, பட் அழகாக பாடக்கூடிய திறமை உனக்கு இருக்குது. ஐ எம் பர்சனலி கன்வின்ஸ். கண்டிப்பாக எனக்கும் அந்த கன்விக்ஷன் உங்கள் மேலே இருக்குது.
நீங்கள் வந்து முறைப்படி கொஞ்சம் சங்கீதம் கற்றுக்கிட்டு பயிற்சியெலாம் எடுத்தீங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆளே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள்கிட்ட பாவம் தான் அப்படியே ரொம்ப அப்படியே கல் மாதிரி இருக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆக்கணும். நீங்கள் லூஸ் ஆக்குனீங்களா இன்னும் நல்லா வாய்ஸ் வரும். மேபி இப்போ காலையினால எப்படி இருக்கிறீங்களா எனக்கு தெரியாது. மேபி இரவில் கொஞ்சம் நல்லா துடிப்பாக பாடுவீங்களான்னு தெரியாது எனக்கு. ஏன்னா உங்கள் முகம் வந்து அப்படியே கல் மாதிரி நிற்குது. ஏன்னு தெரியல. கொஞ்சம் லூஸ் ஆகுனீங்களா நல்லா. முதல் தடவை நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பாடுறீங்களா? ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? ஸ்டேஜ் ஃபியர் எதுவும் இல்லை? கிடையாது. லைட்டாக இருக்கும். ஸ்டேஜில் கிடையாது, இங்கே. ஸோ நீங்கள் வந்து பாடும்போது பதட்டப்படாமல் பாடணும். அதுதான் மெயின். ஓகே, அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸோட உங்களுக்கு அப்படியே வந்துடும். ஓகே, பாடும்போது இன்னொன்று இப்போ அந்த 2வது பாட்டெலாம் பொதுவாகவே நான் சொல்கிறது நீ எடுத்துக்கணும். ஆனால் அந்த மாதிரி பாட்டும் பாடும்பொழுது வாயை திறந்து பாட பழகணும். நீ எல்லாம் வாய்க்குள்ளேயே அடக்கி பாடுறனால உன்னோட முழு குரல் வெளியே வர மாட்டேங்குது. அழுத்தந்தருத்தமாக வார்த்தைகளை உச்சரித்து முழுமையாக வாயை திறந்து பாடிப்பார். வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தன்னால் வந்துடும். ஸ்டேஜில் அது பயிற்சி எடுத்துக்கணும். குட், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. மழை வரும் அறிகுறி என் விழிகள் தெரியுதே, மனமின்றி நனையுதே, இது என காதலா சாதலா, பழகிய காலங்கள் என் பார்வையில் விரியுதே, பாதைகள் நழுவுதே, இது ஏனோ ஏனோ உன் தோள் சாயும் போது உற்சாகம் கொள்ளும் கண்கள் நீ எங்கே எங்கே என்று உன்னை தேடி தேடி பார்க்கிறது. உன்னோடு போகும்போது பூ பூக்கும் சாலையாகும் நீ எங்கே என்று என்னை கேட்ட பின்பு வாடி. சரணம்லேருந்து அடுத்த பகுதியிலேருந்து பாடுங்க. அறியாதொரு வயதில் விதித்தது அதுவாகவே தானாய் வளர்ந்தது. புதிதாய் ஒரு பூவும் பூக்கையிலோ அட யாரது பறித்தது. உன் கால் தடம் சென்ற வழி பார்த்து நானும் வந்தேனே, அது பாதியில் தொலைந்ததடா. ரொம்ப ரொம்ப நன்றி சுரேகா. தேங்க்யூ ஃபார் கம்மிங். நீ சரி சப்பா மாமா தாதா சரி பாப்பா சா 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 நீ சரி சப்பா மாமா தாதா சரி பாப்பா கமதனி சா நீ சா அழகி ஒரு நிமிஷம் மைக் கொஞ்சம் கிட்ட பிடிச்சுக்கிறீங்களா? அப்போதான் உங்க வாய்ஸ் கேட்கும். ஓகே, இப்படி பிடிச்சுக்கோங்க. எஸ். காதல் கிரிக்கெட்டு விழுந்துருச்சு விக்கெட்டு, உன்னை நானும் பார்த்ததாலே ஆனேனே டக்கவுட்டு. பரம் பரம் பம் பாரரம் பம் பரம் பரம் பம் பாரரம் பரம் பரம் பம் பாரரம் பம் பரம் பரம் பம் பாரரம். காதல் கிரிக்கெட்டு விழுந்துருச்சு விக்கெட்டு, உன்னை நானும் பார்த்ததாலே ஆனேனே டக்கவுட்டு. ரொமான்ஸ் இதுதான் என் சான்ஸ், என் வாழ்க்கை உன் கையில் இருக்குதடா, உன் பின்னில் நாயாட்டம் சுத்த
ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் கமிங். பூவே செம்பூவே உன் வாசம் வரும் வாசல் என் வாசல் உன் பூங்காவனம் வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மனம். பூவே செம்பூவே உன் வாசம் வரும் பூவே செம்பூவே. நிழல் போல நானும் நிழல் போல நானும் நடை போடும் நீ தொடர்கின்ற சொந்தம் நெடுங்காத பந்தம் கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும் மனம் கொண்ட பாசம் தடம் மாறினார். தேங்க்யூ கணேஷ். நீங்கள் பாடுறதுக்கு முன்னாடி நாதன் சார் நடுவர் என்ன சொன்னார், உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கேன்னாரு. நம்பிக்கையை காப்பாற்றிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆல்மோஸ்ட். நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க, காப்பாற்றிட்டேன்னான்னு கேளுங்க. காப்பாற்றி நினைக்கிறேன். வேற பாட்டு இருக்கா? வேற பாட்டு கேட்டதுக்கு சொன்ன உடனே நான் சொல்கிறேன். அந்த பாட்டு ரெண்டாவது பாட்டு படம் சொல்கிறேன். சரி சரி இருக்கு. முந்தி நான் பார்த்தேன். சரி பாருங்க பாருங்க பாட்டு. ஓகே. சரண் வந்து துலா தோட்டில் உன்னை வைத்து மிகர் செய்ய பொன்னை வைத்தாய் துலாபார். சாரி ஓகே ஓகே. ஹையாக இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மியாக கூட எடுத்துக்கலாம் நீங்கள் பிச்சை. துலா தோட்டில் உன்னை வைத்து மிகர் செய்ய பொன்னை வைத்தாய் துலாபாரம் தோற்காதோ பேரழகு. சரி கணேஷ், என்னன்னா இது வந்து போட்டி. நீங்கள் வந்து ஸ்டேஜில் பாடிருக்கலாம், எங்கே வேணால் பாடிருக்கலாம். ஸ்டேஜில் வந்து ரிவைண்ட் பண்ண முடியாது. இங்கே நாங்கள் தெரியுது, எங்களுக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டே நோட் பண்ணுறோம். அதனால் நீங்கள் என்ன வகுப்பு எடுத்துருக்கீங்களா? இசை பயிற்சி ஏதாவது எடுத்துருக்கீங்களா? சின்ன வயசில் போயிருக்கேன். சின்ன வயசில் இப்போ ஸ்டார்டட் 8 months ago. ஓ, கண்டினியூ பண்ணிருக்கலாமே? ஸ்டாப் பண்ணியாச்சு படிப்புனால. ஸோ இப்போ 8 months திருப்பி எடுத்து படிப்புனால 8 months திருப்பி. சரி, நான் இப்போதைக்கு நான் தேங்க்யூ சொல்லுவேன் உங்களுக்கு. ரொம்ப நன்றி வந்ததுக்கு. ஓகே.